பொதுவா ட்ரேடிங்க்கு எந்த டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணா ட்ரேடிங்ல அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கும், இதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எந்த டைம் ஃப்ரேம் வந்து ட்ரேடிங்க்கு சூட்டபிளா இருக்கும், இந்த கேள்வியை தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் ஃப்ரேம்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பெரும்பாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இன்ட்ராடே ட்ரேடரா தான் இருக்கீங்க. அதாவது டே ட்ரேடிங் இல்லனா ஸ்கேல்பிங் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்றவங்க தான் அதிகமா இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மெயினா எந்த டைம் ஃப்ரேம் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ரேடிங்க்கு 5 மினிட்ஸ் வந்து பெஸ்டா இருக்குமா இல்ல 15 மினிட்ஸ் பெஸ்டா இருக்குமா, அதுலயும் பர்టిక్యులரா ஆர்டர் பிளாக் பத்தி கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ரீசன்ட்டா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பத்தி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆர்டர் பிளாக்கோ இல்ல ஃபேர் வேல்யூ கேப்போ ஐடென்டிஃபை பண்றப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்டா இருக்குமா இல்ல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எதில் நம்ம என்ட்ரி எடுத்தால் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்விங்கை பேஸ் பண்ணி நமக்கு எந்த டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏன் ஸ்விங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பிளாக் பற்றி பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஆர்டர் பிளாக் எங்கே ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஒரு ஸ்விங்கோட லோ அப்படின்னா ஒரு ஸ்விங்கோட ஹையில் தான் நம்ம ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஸ்விங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி எந்த டைம் ஃப்ரேம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியோட பர்டிகுலர் டே சார்ட்டை வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டு, அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 5 மினிட்ஸ் சார்ட் பார்க்குறப்போ உங்களால் ஸ்விங் வந்து கொஞ்சம் நிறையாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் பாருங்களேன், ஸோ இங்கேருந்து கீழே ப்ரைஸ் வருது, அப்புறம் கொஞ்சம் மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. ஸோ உங்களால் ஸ்விங்ஸை வந்து ஓரளவு நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நல்லா மூவ் ஆகிறப்போ லோ ஹை தென் லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, தென் லோவர் லோ, லோவர் ஹை. இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஸ்விங் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய ஆர்டர் பிளாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும் உங்களால். இதுவே நீங்கள் 15 மினிட்ஸில் வச்சு பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல உங்களால் ஸ்விங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 டேல 1 or 2 ஸ்விங் மட்டும் தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் 15 மினிட்ஸில். ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பெருசு அப்படிங்கிறப்போ கேண்டில் ஸ்டிக்கோட ரேஞ்சும் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு கேண்டலோட ரேஞ்ச், அதாவது கேண்டலோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிற அந்த ரேஞ்சுங்கிறது வந்து சின்னதாக இருக்கும். அப்போது ஸ்விங்ஸ் வந்து நமக்கு நிறையா ஃபார்ம் ஆகும். ஆனால் 15 மினிட்ஸில் வந்து ஒவ்வொரு கேண்டலோட சைஸை பாருங்கள், அதாவது அதோட ஹை அண்ட் லோவை பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் உங்களால் ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, இது வந்து ஒரு ட்ராபேக்கு. அதே சேம் டைம் உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து மார்க்கெட்டு சைட்வேஸில் போகிறப்போ நிறைய நாய்ஸஸ் வந்து கிரியேட் ஆகும். நாய்ஸஸ் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் மேலே கீழே போயிட்டு இருக்கிறப்போ வாலட்டிலிட்டி நிறையா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய விக் வந்து ஃபார்ம் ஆகும், நிறைய ஸ்விங் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு ஃபால்ஸ் என்ட்ரி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மினிட்ஸில் அதிகமான ஸ்விங் கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு நாய்ஸஸ் அதிகமாக கிரியேட் ஆகும். இதுவே 15 மினிட்ஸில் பெருசாக அந்த மாதிரி நாய்ஸஸ் வந்து அதிகமாக கிரியேட் ஆகாது. அப்போ ஸ்விங்கை வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா அதிகமான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. நம்மளால் ஏதாவது 1-2 ஸ்விங்கை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஸ்விங் கிடைக்கும். 5 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஸ்விங் கிடைக்கும். அதே போல் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம கம்மியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளால் அதிகமான என்ட்ரி அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். பெரிய டைம் ஃப்ரேம் அதாவது 15 மினிட்ஸை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப லெஸ். அதாவது ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். அதிகமான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஸ்விங்கை பேஸ் பண்ண ஒரு கம்பேரிசன். என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் அதிகமான என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததான் நமக்கான ரிஸ்க் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ரிஸ்க் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் when compared to 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்போது நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கேண்டலோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் 15 மினிட்ஸை வந்து ஆர்டர் பிளாக்காக வைக்கிறப்போ அந்த கேண்டலோட லோ அப்படிங்கிறது நீங்கள் வைக்கிறப்போ அதிகமான ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 15 மினிட்ஸ் கேண்டலோட ரேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறப்போ கேண்டில் பெருசாக இருக்குது, அந்த ரேஞ்சு பெருசாக இருக்கிறப்போ நமக்கான ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்.
அப்போது இதுலேயும் உங்களுக்கு எது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பொதுவாகவே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உங்களோட மெயின் கோலாக இருக்கணும். ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அப்போது அதுக்கு ரிஸ்க்கை ரொம்ப நம்ம கம்மியாக எடுக்கணும். கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரேடிங் செட்டப்பை தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போது அதுக்கு வந்து நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை விட 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எதுக்காகனா ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ. ஓகேவா, இப்போ நம்ம என்ட்ரியையும் பார்த்தாச்சு, அடுத்ததாக ரிஸ்கையும் பார்த்தாச்சு. ரெண்டுத்துலையுமே நமக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் when compared to 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஃபைனலாக எந்த டைம் ஃப்ரேம் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்ப்போம். இப்போது இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக்கை எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு ஃபால் ஆகுறப்போ ஸோ அப்போது இது நமக்கு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக்காக இந்த கேண்டில் வந்து ஒர்க் ஆகும் நமக்கு. அப்போ என்ன ஆகுது, ப்ரைஸ் திரும்ப ட்ராப் ஆகுது, கிட்டத்தட்ட நம்ம ஆர்டர் பிளாக்கை வந்து ரீச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஃபாலு. இந்த ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த டைமிங்கில் இதில் 15 மினிட்ஸில் போய் பார்க்குறோம். அதுவும் 15 மினிட்ஸ் ரெண்டுமே ஒரே டேட்டு தான். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே நமக்கு தெரியுது. இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலாக வைக்கிறேன். இங்கே நமக்கு ஆர்டர் பிளாக்கே எதுவுமே தெரியலை. கிளியராக நமக்கு இங்கே ஆர்டர் பிளாக்கே தெரியலை. நமக்கு வேறு எங்கே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது இதுதான் பியூரான ஆர்டர் பிளாக். ஏன்னா இங்கே நிறைய நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இங்கெல்லாம் நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கான ஆர்டர் பிளாக்காக நம்ம இதை ட்ராப் பண்ணலாம். ஸோ இதுக்கான கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதையே 5 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது. 5 மினிட்ஸில் எனக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பே இல்லை, அதனால் ஆர்டர் பிளாக்கிங் சேனலில் வந்து பார்க்க முடியாது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல எனக்கு 5 மினிட்ஸில் எந்த விதமான ஆர்டர் பிளாக்கும் எனக்கு வந்து தெரியலை. ஆனால் எனக்கு 15 மினிட்ஸில் கிளியராக ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஓகேவா, அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபைன் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு உங்களோட ட்ரேடிங் செட்டப்பில் நாட் ஓன்லி ஆர்டர் பிளாக் ஏதாவது ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஃப்ரேம் வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, அதாவது எவ்வளோ குயிக்காக அதை வந்து முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா, என்ட்ரி சீக்கிரம் கிடைக்குமா இல்லை ரொம்ப லேட்டாக கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கணும். அதே போல் ரிஸ்க்கு வந்து பெருசாக இருக்கணுமா இல்லை ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணுமா, இதை பொறுத்து தான் உங்களோட டைம் ஃப்ரேம் வந்து மாறுமே தவிர ஆர்டர் பிளாக்குன்னு வந்து 5 மினிட்ஸில் வந்தால் கரெக்டாக இருக்கும், 15 மினிட்ஸில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா 15 மினிட்ஸில் ஒரு டயத்தில் நமக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும், 5 மினிட்ஸில் ஒரு டயத்தில் நமக்கு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டைம் ஃப்ரேம் வந்து ஒரு விஷயம் கிடையாது. நமக்கான என்ட்ரியையும் நமக்கான ரிஸ்கையும் பேஸ் பண்ணி தான் நம்ம டைம் ஃப்ரேமாக மாற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து இதில் எது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு கிளியராக பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, நமக்கு ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிருக்கு, அகைன் மேலே போகிறப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவை டச் பண்ணியிருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து நாட் மிட்டிகேட்டட், டச்சே பண்ணல, அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆர்டர் பிளாக்கை பார்க்கும்போது நம்மளோட ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்து வேறு ஏதாவது கேண்டிலுக்கு இன்சைடு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் தான் கன்சிடர் பண்ணோம். அப்போது நம்ம ஆர்டர் பிளாக் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட இன்சைடு கேண்டிலாக இருக்குது. அப்போ இது தான் நமக்கு மதர் கேண்டில். அப்போ இந்த ரேஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஆர்டர் பிளாக் அப்படின்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு கரெக்டாக தெரியுது இல்லையா. அப்போது இந்த கேண்டிலில் இங்கே வந்தாலே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். அப்போது என்ட்ரி எடுக்கிறப்போ என்ன ஆகும், நமக்கு இப்போ நம்ம 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறோம் அப்படின்னா இந்த கேண்டில் இங்கே வரப்பே நமக்கு என்ட்ரி, ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இது ஸ்டாப் லாஸு. 1:2 வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைப்போம். அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு 1:2 இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து இங்கே ரீச் ஆகிடுது. இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்சு பெருசாக தான் இருக்குது, அதாவது நமக்கு ஸ்டாப் லாஸ் ரிஸ்க்குக்கான ரேஞ்ச் அப்படிங்கிறது பெருசாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து இங்கே
ஓகே ஆகிடுச்சு. சரி, இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு அதுக்கான என்ட்ரியே இல்லை இல்லையா? ஓகே, இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு வந்து டச் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தா இங்கே மெட்டிகேட்டே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே எங்கே வந்திருக்கு உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கே வரலையே அப்படின்னு. அப்போது இந்த கேண்டில் இந்த ரேஞ்சில் இருக்கிற கேண்டிலுக்கு எங்கேயாவது இன்சைட் கேண்டிலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ இதை அப்படியே கொண்டு வரீங்க, இந்த ரேஞ்சை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் இருக்குது, ஓகேவா? ஆனால் எது கீழே வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள், ஓகேவா? இந்த டோஜி கேண்டில் தெரியுது இல்லையா? அப்போது இதோட ரேஞ்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். தென் இவ்வளோ ரேஞ்சு இதை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். அப்போ இதுதான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுனால இந்த கேண்டில் கீழே வந்து அடுத்த கேண்டில் வந்து இங்கே டச் ஆகிருக்கு. ஓகே, கிளியராக இந்த கேண்டில் வந்து டச் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆர்டர் பிளாக்காக ஃபைன் பண்ணுவோம். நடுவில் இங்கெல்லாம் ஃபேர் வேல்யூ கேப் வந்து நிறையா இருக்குது. ஆனால் திரும்ப ப்ரைஸ் வந்து டச் ஆகணும், மிட்டிகேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஹோல் கேண்டில் இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நமக்கான ஆர்டர் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னு திரும்ப சொல்கிறேன், நம்மளோட அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை தான் எடுத்துக்கணும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் சைடு வேஸ்ட்லேயே போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஸ்பெண்டிங் நிறையா இருக்கும். நம்ம ஆர்டர் பிளாக்கில் என்ன சொன்னோம், இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன்ஸோட ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும், அதனால் இங்கே வந்து டச் ஆகும்போது ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? அதே சேம் திங் தான் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். இன்ஸ்டியூஷன்ஸோட பெண்டிங் ஆர்டர்ஸுங்கிறது வந்து இங்கேயே இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு முதலே இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, அதுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம இதை தான் ஆர்டர் பிளாக்காக நம்ம எடுத்துக்கணும். இதை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆர்டர் ஃப்ளோனா என்னென்னா ஒரு ரேஞ்ச் இப்போ இந்த ப்ரைஸ் இப்படி இறங்குதுன்னா அதுக்கு முன்னாடி எங்கேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஏறுனுச்சோ அந்த ரேஞ்ச் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது ப்ரைஸ் இப்படி ஃபால் ஆகும்போது இந்த கேண்டில் மேலே வரப்போ இந்த இடத்துலேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம், ஓகேவா? ஸோ இங்கேயே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் ரிவார்டு வச்சு பார்க்குறோம். இங்கே நம்ம ஷார்ட் பண்ணுறப்போ இங்கே என்ட்ரி. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், இங்கே ஸ்டாப் லாஸு. அப்போது டார்கெட் 1:2 அப்படின்னு வைக்கிறப்போ ஸோ இது உங்களுக்கான டார்கெட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, நமக்கு நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகிடுச்சு. அப்போது ஆர்டர் பிளாக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுல கிடையாது. நீங்கள் எத்தனை என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, அதே போல் எவ்வளவு ரிஸ்க் வைக்க முன் வரீங்க, இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் மாறும், ஓகேவா? டைம் ஃப்ரேமை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மாறாது. எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை விட பெரிய டைம் ஃப்ரேமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கம்மியாகும். அதாவது 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷனலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறப்போ வீக்லி பொசிஷனலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 1 ஹவர் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கான டார்கெட்டும் பெருசாக இருக்கும், அதே போல் என்ட்ரி எப்பயாச்சும் தான் கிடைக்கும். இப்போது இதுவே 5 மினிட்ஸை விட நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேமுக்கு போகிறீங்க, 3 மினிட்ஸ் 1 மினிட் அது மாதிரி போகிறீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ், அதே போல் சின்ன ரிவார்டு கிடைக்கும். ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிவார்டும் கம்மியாக இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன மாதிரி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேடு 3 ட்ரேடு தான் மேக்ஸிமம் பண்ணுவேன், இல்லைனா 2 ட்ரேடுக்குள்ளே நிப்பாட்டிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓகேவாக இருக்கும். இல்லை நிறைய ஸ்கேல்பிங் மாதிரிலாம் நான் பண்ணுவேன், அதிகமான என்ட்ரி எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 3 மினிட்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் இந்த விஷயத்துக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு எதில் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நீங்கள் 5 மினிட்ஸில் வைக்கிறப்போ உங்களுக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும், 15 மினிட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.